இங்க எரிக்க முடியாதவங்க எல்லாம் காசிக்கு போனாங்க. தன்னுடைய வாழ்நாளுடைய இறுதி நாள்ல நம்ம அங்க செத்துட்டு அங்கேயே எரிச்சு போடுவாங்க. எரிச்சிட்டா என்ன ஆகாது, உடல் பிறவி எடுக்காது, சோ நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னா ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, தீயில போட்ட பொருள் எல்லாம் இறைவனுடைய காலடியில போய் சேர்றதா நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்காக அன்னைக்கு போனவங்க எல்லாம் அங்க போனா என்ன பண்ணாங்க, இறந்து அங்கேயே எரிக்கப்பட்டார்கள். ஆனா அது நாளடைவுல எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, காசிக்கு போனா திரும்பி வர மாட்டாங்க, காசிக்கு போனா திரும்பி வர மாட்டாங்கன்னு ஆயிப்போச்சு. அது காசிக்கு போனா திரும்பி வர மாட்டாங்க அல்ல, எதற்காக போறாங்க, அங்கு அணையா தீபம்னு ஒண்ணு எரிஞ்சிட்டே இருக்கு. அந்த அணையா தீபத்துல தங்களை உட்படுத்திக்கிட்டாங்க எல்லாருமே. அது இறைவனுடைய காலடியிலே போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில. அதற்காக தான் காசி ஒளி மிகுந்த நகரம்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா எப்பொழுதுமே என்ன இருக்குங்க, தீ எரிஞ்சிட்டே இருக்கும். அதற்கு பெயர் தான் மணிகர்ணிகா காட். உண்மையில்